தொக்கும் எடுத்துக்கிட்டு கலந்து வச்சிருக்கேன். 1 கிலோ கொஞ்சம் கூட தான் இருக்கும். இந்த பாருங்க, இதுல அதுவே இடிச்சுக்கிச்சு, தன்னையே தன் காயப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் இதுல எந்த வேலையும் கிடையாதுங்க. அடுப்பு மட்டும் நல்ல அளவுக்கு தொக்கு இருந்தது. இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இட்லி மட்டும் இப்போதைக்கு உள்ள ஊற்றிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு இரவு நேரத்தில் வீடியோ எடுக்கிறோம். அதிகபட்சம் நிறைய பேர் கேட்டீங்க, இரவு நேரத்தில் வீடியோ எடுங்க இல்லைக்கா, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நம்மளுக்கு பகல் நேரத்தில் எடுக்கிறதுக்கான வீடியோவுமே எடுக்க முடியல. எங்கேருந்து நான் இரவு நேரத்தில் எடுக்கிறது? இன்னைக்கு என்னமோ அந்த போல் அமைஞ்சிருச்சு. இப்போ என்ன வேலை போயிட்டு இருக்குன்னா, நம்ம வீட்டில் தக்காளி காய்ச்சி கொலையாக தள்ளுதுன்னு உங்களுக்கு தெரியுமே. இன்னும் அதிகபட்சம் போனால் ஒரு 3 கிலோ இருக்குங்க, அவ்வளோதான். அது முடிஞ்சதுக்கப்புறம் தக்காளி செடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட வேண்டியதுதான். இதுதான் வந்து மிச்ச சொச்சம் இருக்கிறது. அந்த காயாக பறித்து வச்சுருந்தோம் இல்லையா, காயாக இருக்கிறது இது இன்னும் ஒரு 2 நாளில் பழுத்துரும். பாக்கி பழமாக நல்லா பழுத்து இருக்கிறதுலாம் இந்த அளவுக்கு இருக்குது. நாங்களும் 2-3 நாளாக தக்காளி சாதம், வெங்காய சாதம்னு தக்காளியில் போட்டு செய்யாத டிஷ்ஷே கிடையாது. முட்டையை போட்டு தக்காளி சாதம் மாதிரி கிண்டி அதை போட்டு திங்கிறது, எல்லாத்துலேயும் அதிகமாக சேர்த்து ஏதோ செஞ்சு கிஞ்சி தீர்த்துட்டோம். இந்த அளவுக்கு இப்போதைக்கு இருக்குது. இப்போ எதுக்கு இந்த நேரத்தில் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கோன்னா, அதாவது நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறோம். அதை வந்து அடுத்தடுத்து நாங்கள் சொல்கிறோம். அதுக்கான வேலை தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. காலையில் 4 மணி இல்லை 5 மணிக்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். எந்த ஊருக்கு போனாலுமே தான் சாப்பாடு ரேட்லாம் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கா. ஒரு 4-5 டிக்கெட் போகிறோம். அதனால் வந்து நானே வீட்டில் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சப்பாத்தி செய்வோம் அப்படின்னு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். இட்லி செய்யலாம் தான் முடிவு எடுத்தோம். அப்புறம் அது வந்து நாங்கள் சட்னி அரைக்கணும். 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்புறதா இருந்தால் எத்தனை மணிக்கு செஞ்சுட்டு நான் எத்தனை மணிக்கு போகிறது? அதனால் வந்து நைட்டே வந்து செஞ்சிடும் அப்படின்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு சப்பாத்திக்கு. அதுக்கான சைடிஷ் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது வந்து தக்காளி தான், தக்காளி தொக்கு. அதனால் நான் வந்து அதிகபட்சம் தக்காளி தொக்குங்கிறது செய்ய மாட்டேன். இன்றைக்கி தக்காளி அதிகமாக இருக்கா, அதனால் அதை தொக்கு செஞ்சு நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பூண்டை 4 பேர் உட்காந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். இவ்வளோதான். ஒரு எவ்வளோ இருக்கும் இது? ஒரு 200 இருக்குமா? ஒரு 1/4 கிலோ இருக்குமா? 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ பூண்டும் இந்த சைஸ் தான், தெரியாது பாருங்க, அவ்வளோ சைஸாக இருக்குது. இதை வந்து கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் ஆகிருக்கு இது இந்த வெங்காயம்லாம் க்ளீன் பண்ணி அரிஞ்சு வைக்கிறதுக்கு. அடுத்தது வந்து இந்த தக்காளி எல்லாத்தையும் தாங்க போட போகிறோம். நம்ம தக்காளி வச்சுருந்தாலும் ஏன் நல்லா இருக்கு சேர்த்து வச்சுப்போம். இப்போ நைட்டுக்கு இட்லி செய்கிறோம். அதனால இட்லிக்கு கொஞ்சம் தொட்டுக்கிட்டு எதுலையோ நாங்கள் செய்கிறோம்ப்பா. இப்போ வந்து இட்லி செய்கிறோமா, இட்லிக்கும் தொட்டுக்கிட்டு காலையில் சப்பாத்திக்கும் இதே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தான் செய்ய போகிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா அடுப்பு பற்ற வச்சு டக்கு டக்குன்னு கிண்டிட்டு சப்பாத்தி நான் நைட்டே போட்டு வச்சுக்க போகிறேன். சப்பாத்தி நைட்டு போட்டு காலையில் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை இப்போதைக்கு அது நான் சாப்பிட்டது கிடையாது. இப்போதைக்கு தொக்கு செஞ்சுட்டு நைட்டுக்கு இட்லி தான் ஊற்ற போகிறேன். நம்ம தொக்கு செஞ்சுட்டு இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சு வைக்கிறதுக்கே மணி 12 பொழுது விடிஞ்சிரும். காலையில் 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லைனாலும் அதை சாப்பிட்டு தான் ஆகணும். சரி, இந்த தடவை சொல்லிட்டீங்களே, அப்படி நல்லா இருந்ததுன்னா எங்கே போனாலும் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட வேண்டியது தான். இதில் ஓரளவுக்கு ஒரு 1 கிலோ அளவுக்கு அடித்து வச்சுருக்கேன். 1 கிலோ கொஞ்சம் கூட தான் இருக்கும். இந்த பாருங்க, இதில் இந்த மாதிரி அடித்தா தான் நம்மளுக்கு வந்து அப்படியே இந்த தொக்கு செய்யும் போது நல்லா அப்படியே ஒரு குழன்னு கிரேவி மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வரும். நம்ம கையால் பொறுமையாக உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தால் விடிய நான் உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சரி, அதில் காய் தான் இருக்குது. சரி, இன்னும் ஒரு 1 கிலோ அளவுக்கு நான் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம நேராக அடுப்படிக்கு போயிடும். பாய் வந்துங்க நாங்கள் வந்து வீட்டில் வந்து போட்டு படுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வெளியில் உட்காந்துருக்கோம் இல்லையா, இதுவுமே சிமெண்ட் தரை தான், நம்ம வீட்டு வாசல் தான். அதனால் இந்த மாதிரி உட்காரும்போது யூஸ் பண்ணிக்கிறது பாயை. கீழே வந்து பாயெல்லாம் விரிச்சு போட்டு எங்கள் குடும்பம் படுக்காது, வெறும் பெட்ஷீட்டாக விரிச்சு போட்டு படுத்துப்பாங்க. அதனால வந்து பாய் வந்து இந்த மாதிரி உட்கார்றதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொல்லை பக்கம் உட்கார்றதுக்கு அதிகபட்சம் பாய் தாங்க யூஸ் பண்ணுவோம். இப்போலாம் தான் இந்த பாய்ங்கிறதே அதிகம் பார்க்க முடியல வீட்டிலலாம்.
நைட்டில் போனால் யார் வீட்டுக்கு நம்ம போகிறோம் பார்க்குறதுக்கு. நாங்களாம் வந்து அதுக்கு முன்னாடி எங்கே இப்படி வாசலில் உட்காந்தாலுமே உடனே பாயை போட்டுக்கிட்டு இந்த சித்திரை மாதம் முடிஞ்சுலாம் கொஞ்சம் காற்று வரும். இந்த ஆடி மாதம்லாம் வந்து நல்லா காற்றடிக்கும். இப்போலாம் தான் வெளியிலே வந்து உட்காரது கிடையாது. 10 மணி 11 மணி வரைக்கும் பாயை விரிச்சு போட்டு கதை பேசிக்கிட்டு நிலா அண்ணாக்க மல்லாக்க படுத்துக்கிட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டு ஆன்னு படுத்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு படுத்துருப்போம். இப்போ எங்கே கரெக்டாக வேலையே இதாக இருக்குது. வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அடுப்பு பற்ற வச்சு தணல் போய்கிட்டு இருக்கு. ஆமாடி, இந்த அடுப்பு நல்லா உழைச்சிக்கிட்டு இருந்ததுங்க வருஷ கணக்கா. இதை இடிக்கணும்னு சொன்னதுலேருந்து அதுவே இடிச்சுக்கிச்சு, தன்னையே தன் காயப்படுத்திக்கிச்சு. இங்கே பாருங்க, நீங்கள் ஏன் உங்கள் கையால் இடிக்கிறீங்க, நானே என்னை காயப்படுத்தி கொள்கிறேன் அப்படின்னு. இங்கே பாருங்க, 3 குண்டா கும்பளி 3 கொண்டை இப்படி இருக்குமா. ஒன்று வந்து உடஞ்சிருச்சு. அம்மா இடையில வந்தாங்க, ஒரு கொண்டை இங்கே வச்சு பூசி கொடுத்தாங்க. இருந்தாலும் அது டபக்குன்னு உடஞ்சிருச்சு. அதனால இந்த அடுப்பை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அடுப்பு இதை பாருங்க, இது ஃபுல்லாக இங்கெல்லாம் உடஞ்சிருச்சு. அதனால இந்த அடுப்பை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. சரின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டு இந்த அடுப்பை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். போதுமா? போதும். இது வந்து இந்த எண்ணெய் திரண்டு, ஐயோ இதுலேயே 1/2 பாட்டில் காலி ஆகிட்டுங்க. சரி, எண்ணெய் காஞ்சிட்டு வெங்காயம் இதை போட்டுருவா. சரி, எப்போதுமே எனக்கு இதாங்க சோதனையாக இருக்குது. ஒரு வீடியோன்னு எடுத்தாலே எதாக இருந்தாலும் காந்திடுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, கடுகு, சோம்பு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். சரி, போட்டுட்டு இதை உடனே போட்டுருவா. அட இருங்க, போடுன்னா நான் என்னத்த இது பண்ணுறது. அவ்வளோதான், 2 ஈக்குவலாக, ஒன்றும் காந்தலை. இதை வந்து ஐயோ ஃபஸ்ட்டு பூண்டில் போடணும். ஃபஸ்ட்டு பூண்டு போடணும். அது வந்து நான் மறந்துட்டேன். அது பரவாயில்ல, பூண்டை போட்டுக்கோ. பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான். இது வந்து பூண்டு தொக்கு, தக்காளி தொக்கு 2 சொல்லலாம். ஏன்னா பூண்டு அந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம். இவ்வளோ செய்கிறோம்ல, இதெல்லாம் வந்து கேஸில் செய்யணுன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சிடும். இந்த மாதிரி விறகடுப்பில் செஞ்சால் தான் நமக்கு ருசியும் நல்லாயிருக்கும், கேஸும் மிச்சம். இதில் இந்த தொக்கில் வந்து காஞ்ச மிளகாவும் போடலாம். நாங்கள் காஞ்ச மிளகா வேணாம் அப்படின்ட்டு பச்சை மிளகாய் போட போகிறோம். அப்படியே உடனுக்குடன் எல்லாம் ஃப்ரெஷ் தான். ஒன்றும் வந்து கடையிலலாம் வாங்குறது கிடையாது. இந்த மாதிரி தாங்க இருக்குது. நம்ம மிளகா எல்லாத்தையும் பறித்து அரைச்சோன்னா 1/2 கிலோ மிளகாத்தூள் வரும். இந்த வெறும் இந்த காரத்தூள் அரைக்கிறோம்ல, அது வந்து 1/2 கிலோ வரும். நல்லா எல்லாமே இதாகிடுச்சு. செடியை வந்து பிடிங்கிற வேண்டியதான். அந்த தக்காளி காய்ச்சி முடித்தோன்னா 2 செடியுமே, மிளகா செடி அந்த தக்காளி செடி 2த்தையுமே சேமாக பறிச்சிட வேண்டியதான். என்ன கவியா? அதான் எனக்கு ஒரு ஆசை. அந்த மிளகா வந்து வேறு எதுக்குமே யூஸ் பண்ண பிடிக்காது, பிரியாணி செய்யணும்னு ரொம்ப ஆசை. அதனால் சிகப்பு மிளகா போட்டு பிரியாணி செய்யணும்னு ஆசை. அதை ஒரு நாள் செய்யணும். அது ஒரு நாள் இல்லை, இடைப்பட்ட இந்த வாரத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடுவோம். ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்து மாரியம்மன் கோயிலில் சித்திரை 5 காப்பு கட்டுறாங்க. சித்திரை 15 எப்போதுமே தீமிதி வரும். அதுக்குள்ளே நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து முடிச்சுக்கணும். முடித்தாதான் அடுத்தது விரதத்தை தொடங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். விரதம் எடுக்க, விரதம் முடிக்க, திருப்பி விரதத்தை தொடங்க, இப்படியே தான் போயிட்டுருக்கு இந்த மாதம்லாம். தொக்கு நம்மளுக்கு நிறையா தான் வரும். தக்காளியா? இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வதங்கினா போதும். தக்காளியும் சேர்த்து வதங்கும் போது 2 ஈக்குவலாக வரணும். வெங்காயம் வந்து ரொம்பவும் வதங்கக்கூடாது, லைட்டாக அப்படி நச்சுக்குன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து அப்படியே ஓரளவு கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இப்போ வந்து அப்படியே தக்காளியை நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். அது பூண்டு வந்து ரொம்ப வேகணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம சுருளில் நல்லா வதக்க தானே போகிறோம். அதனால் வந்து அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். இது வந்து நல்லா தட்டிக்கும். இல்லை அதுக்கு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் டங்குன்னு மூளையில் ஒரு ஒளிவட்டம் இது தக்காளி தொக்குன்னு தோணிருச்சு. சரி, இதை நல்லா அப்படியே வதக்கிப்போம்.
இதிலே வந்து இப்போ நல்லா இது வதங்கும் போதே நம்ம வந்து காரத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுப்போம். ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? அடுப்பு தானே ஒரு சிலிண்டர் தீந்துறானா இதெல்லாம் செஞ்சாக்கா? சரி நிறைய செய்கிறோம்ல, கொஞ்சமாக இருந்தால் நம்ம இது பண்ணிடலாம். நிறைய செய்கிறோம்ல. இந்த காரத்தூள் போடுறதுக்கு எங்கள் வீட்டு மிளகாத்தூளே நிறைய பேர் நான் லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் விளாகில் சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டு காரத்தூள் வந்து ரொம்ப காரமாயிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமாயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். 1 கிலோ மிளகா போட்டு அரை இலைக்காக கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. நான் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அந்த 4 கிலோ மல்லி போட்டு 2 கிலோ மிளகா போட்டு அரைச்சேன் பாருங்க, அது காரம் தாங்க முடியாமல் எக்ஸ்ட்ரா 3 கிலோ மல்லி வாங்கி திருப்பி அந்த மிளகாத்தூளை மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கலந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துமே அந்த அளவுக்கு உரப்பு தாங்க. அதை நான் சொல்லலையே. இல்லை 7 கிலோ 2 கிலோ மிளகாவுக்கு 7 கிலோ மல்லி போட்டிருக்கோம். அப்பையும் உரப்பு தாங்க முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் மல்லி போட்டாலும் அந்த மிளகாத்தூள் கன்றாவியாக ஆகிடும், ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் போயிடும். ஒரு 2 கிலோ 3 கிலோ மல்லியை மட்டும் காய வச்சு அது கூட சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு, இது மிளகு போடக்கூடாது, மிளகு போடாமல் இதெல்லாம் காய வச்சு தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா மிளகாத்தூளில் 2 ஸ்பூன் போட்டால் மல்லித்தூளில் ஒரு 4 ஸ்பூன் அள்ளி போட்டால் குழம்பு கொஞ்சம் திக்காகவும் வரும், நல்லாவும் இருக்கும். அதனால் அப்படி தான் செய்ய போகிறோம். இதுக்கப்புறம் அதில் வந்து ஒன்றும் போட முடியாது. இதை கட் பண்ணி கொடுங்க. சரி, காரத்தூள் போட்டுப்போம். அதுதான் இது. இந்த மிளகாத்தூள் போட்டேன்னா இதிலே வந்து 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க, இதிலே வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இது வந்து என்னமோ கார மாதிரி இருக்குன்னாங்க. அதுக்கு தான் நம்ம வீட்லேயே வந்து காரத்தூள் அரைச்சி வச்சுருக்கோமே, அதுலேருந்து போடும். இது நம்ம வீட்டு குழம்பு தூள் தான். இதுலேருந்து 1 ஸ்பூன் போட்டா போதுமா? ஏன் ஊற்றி அடிங்களாம். இதுக்கப்புறம் இதில் எந்த வேலையும் கிடையாதுங்க. அடுப்பை மட்டும் நல்லா எரிய விட்டுட்டு கிண்டனோன்னா நம்ம தொக்கு ரெடி. கை போடாமல் இப்படியே ஒரு கொதிச்சு கொடுத்தா கூட நான்லாம் சாப்பிட்ருவேன். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கொதிச்சும் கொதிக்காம. இது தொக்கா இல்லை என்னதுங்க? எனக்கு எப்படி வேர்க்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு இட்லி பானைக்குள்ளே என்னை வச்சு அவிக்கிற மாதிரி இருக்குங்க. வேர்வையாக இருக்குது ரொம்ப. இந்த மாதிரி நேரத்துலலாம் என்னை ஏதாவது அடுப்புக்கிட்ட உட்காந்துருக்கும் போது இதை செய்யுது அதை செய்யணும் எக்ஸ்ட்ரா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, பத்திரகாளி ஆடிடுவேன். சரி, கொதிக்கட்டும். கொதித்து நல்லா எண்ணெய் திரண்டு வரட்டும். அதுக்கப்புறம் அப்படியே இறக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். 2000 years later. எந்த அளவுக்கு தொக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. எண்ணெய் அடுப்புங்கிறதுனால நம்ம கைவிடாமல் கிண்டணும். இந்த கொதிக்க தெரியுதா? இதெல்லாம் வந்து எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. நான் வந்து எந்த அளவுக்கு ஊற்றுனேன்னா, ஃபுல் பாட்டில் இதெல்லாம் 1/2 லிட்டரா, இது வந்து 1/2 லிட்டரும் ஊற்றலை. இந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குது, போதும். நம்ம வந்து சப்பாத்திக்கு தொக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக வெறும் எண்ணெயை தான் டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு போதும். அதிகமாக வேணும்னா அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், அது திகட்ட ஆரம்பிச்சிடும். இதிலே வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, அடுத்து வந்து கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதெல்லாம் என்னால் எடுக்க முடியவில்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க என்னன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நான் பட்டுக்க ஒரு விதமாக செஞ்சுட்டு நீங்கள் ஒரு விதமாக அந்த மாதிரி அவிச்சு செய்யலாமா என்னான்னு சொல்லுங்கள். அடுத்த தடவை செய்யும் போது அவிச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சோண்டி எடுத்து பாருங்க, இந்த தட்டில் வச்சு கொஞ்சோண்டு அப்படியே ஆட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இதை இறக்கிட்டு இந்த சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். சப்பாத்தி அப்படியே தேய்ச்சி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டோன்னா காலையில் எடுத்துகிட்டு போய்க்க வேண்டியதான். இவ்வளோ சப்பாத்தியும் இல்லை, வீட்டுக்கு காலையில் அத்தை எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. அத்தை, மணி, சின்னத்தை 3 பேரும் வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் வச்சுட்டு எங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடுவோம். இட்லி மட்டும் இப்போதைக்கு உள்ளே ஊற்றிட்டோம், ஏன்னா இங்கே ஊற்றி இதுக்கப்புறம் நான் சப்பாத்தி போட்டுட்டு படுக்கிறதுக்கே டைம் ஆகிடும். அதனால் இட்லி உள்ளே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இறக்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி பொலன்னு தூவி விட்டு, அதெல்லாம் எல்லாம் நல்லது தான். கம்மியாயிட்டு பாருங்க, நம்ம இந்த அளவுக்கு செய்யலினாலும் நம்மளுக்கு பத்தாதுங்க. நல்ல ஒரு மனம், சூப்பரா இருக்கு.
அவ்வளோதான். இது அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு தயிர் சாதம் செய்வோம் இல்லையா, தயிர் சாதத்துக்கு அப்படி எடுத்து அப்படி வச்சு அப்படி தேசஞ்சு சாப்பிட்டோன்னா உங்கண்ணா எப்படி கவி நான் இறக்குவேன். அவ்வளோதான் அவ்வளோதான். இன்னொரு கழுத்துன்னு எடுத்து வந்துன்னா இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டா பொல பொழுது விடியும். அப்போதைக்கு நாங்கள் எடுத்து பல இல்லை இந்த சப்பாத்தியை போட்டு முடிக்கிறதுக்கும் பொழுது விடியறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதா. சரி ஓகே, இந்த மாதிரி தக்காளி தொக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தொக்கு நான் செஞ்சது கரெக்டு தானா என்னன்னு சொல்லுங்கள். ஆனால் டேஸ்ட் உண்மையாக சூப்பராக இருக்குது. நாங்கள் எக்ஸ்ட்ரா அந்த பெருங்காயத்தூள் அதெல்லாம் சேர்த்து போட்டு செஞ்சுருக்கோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் முத்துலக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.